ஹலோ மக்களே, இப்போதான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா சார் நடிச்ச விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட டீசரை பார்த்துட்டு வரேன். டீசர் ஓப்பனிங்லேயே வேற லெவலில் இருக்குங்க. ஒரு வாய்ஸ் ஒரு டைலாக் ஒன்று வருது. மிஸ்டர் சஞ்சய் விஸ்வநாத் பிரிஸ்டல் காம்படிஷனில் வின் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் 20 வயசுல இருக்க பாரோ 40 வயசுல இருக்காது அப்படின்னு ஒரு டைலாக் வருது. ஒரு கன் ஷூட்டரா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. இவரை போலீஸா பார்த்தாச்சு, கேங்ஸ்டரா கூட பார்த்தாச்சு, கன் ஷூட்டரா அது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த படத்துல பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் வெங்கி அட்லோரி அவர்கள் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜீவிதா மியூசிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து மமிதா பைஜுவை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மமிதா பைஜுவை நம்ம சூர்யா சார் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ராதிகா மேம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சீன்ல வந்து ராதிகா மேம் டைலாக் பேசுறாங்க, எங்கடா பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, என்ன லவ்வா அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல ஒரு சூப்பரா இருக்கு அந்த சீன் வந்து. அப்ப மமிதா பைஜு வந்து சூர்யா சார் லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் இவர் சொல்றாரு எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, 20ல இருக்கிறது 40ல எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு 40 ஏஜ்ல இருக்க ஒருத்தருக்கும் ஒரு 20 வயசுல இருக்க பொண்ணுக்கும் ஒரு லவ்வா இருக்குமா அப்படி தோணுது. சூர்யா சார் லுக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 40 ஏஜ்ல ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி லுக்கோட இருக்காரு. ஒயிட் தாடி விட்டுட்டு ஃபார்மல் ஷர்ட் போட்டுட்டு ஃபேன் ஷர்ட் போட்டு அப்படி இருக்காங்க. இது வேற லெவல்ல இருக்கு அந்த லுக் வாரிஸ் பாத்தீங்கன்னா. படம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரீசரே எப்படி இருக்குன்னா, ட்ரெய்லர் எப்படி இருக்க போது தெரியல, படம் எப்படி இருக்க போது தெரியல. சூர்யா சார் மமிதா பைஜுக்கு இது ஃபர்ஸ்ட் காம்போ. சூர்யா சார் ராதிகா மேம்க்கு வந்து இது 2வது காம்போ. உயிரிலே கலந்தது அந்த படத்துக்கு அப்புறம் இப்ப 2வது முறை நடிக்கிறாங்க. ஜிவி சாருக்கும் சூர்யாக்குமே இது 2வது காம்போ தான். ஏன்னா சூரிய போட்டு படத்துக்கு அப்புறம் இப்ப 2வதா ஒர்க் பண்றாங்க. சூரிய போட்டு படத்துல சூர்யா சார் வந்து பாடி இருப்பாங்க. இதுல பாடி இருக்காரா ஜிவி சார் சொல்லுங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூர்யா சாருடைய டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்ல இதுவும் ஒரு கேரக்டர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ்லாம் சூஸ் பண்ண நடிகர்ல சூர்யா சார் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இந்த படம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சூர்யா சாருக்கு காக்க காக்க, நந்தா, கஜினி, ஜெய் பீம், சூரிய போட்டு திரைப்படம்லாம் ஒரு கரியர் பெஸ்ட் பிலிமா அமைஞ்சதோ, அதே மாதிரி இந்த படம் ஒரு கரியர் பெஸ்ட் பிலிமா அமையணும்னு நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து சித்தார்த் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய வெளியீடு எப்போன்னு பாத்தீங்கன்னா வர ஜூலை அப்ப ரிலீஸ் பண்றதா அபிஷியலா அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிட்டாங்க. ஒருவேளை சூர்யா சாரோட பர்த்டே ரிலீஸ் பண்ண போறாங்களோ, எப்ப ரிலீஸ் பண்ணாலும் சூர்யா சாரோட ஃபேன்ஸ்க்கு அது ட்ரீட் தான். சூர்யா சாரோட லைனப்ல இருக்க அடுத்த படங்களும் சரி, இப்ப இவர் நடிச்சு முடிச்சிருக்க இந்த விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படமும் சரி, வேற லெவல் வெற்றி அடையணும்னு நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். இவர் பண்ண கேரக்டர் எல்லாமே சூப்பரா பேசப்பட்டதும் கூட. கஜினில சஞ்சய் ராமசாமி, காக்காக்கல அன்பு செல்வம் IPS, சிங்கம்ல துரசிங்கம், அந்த மாதிரி இந்த சஞ்சய் விஸ்வநாத் கேரக்டரும் நல்லா பேசப்படும்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். சூர்யா சாரோட ஃபேன்ஸ்க்கு இந்த 2026 வந்து வேற லெவல் ட்ரீட் தாங்க. வாழ்த்துக்கள் சூர்யா சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சூர்யா சாரோட ஃபேன்ஸ் சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களிடம் விடைபெறுவது சினி ஜோஷ். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே நீங்க பாப்பீங்கடா.